ஆஸ்திரேலியா ஒரு கட்டத்துல டாமினேட் பொசிஷன்ல இருந்தாங்க. 8.3க்கு 108 0 விக்கெட். ம். டிராவிஸ் ஹெட் ஒருத்த அவுட் ஆனாம்பா. அதுக்கப்புறம் அப்படியே சீட்டு கட்டுல கூட ஒரு கட்டு நம்ம பொறுமையா யோசிச்சு போடுவோம். ஆனா விக்கெட் விழுவுற இடத்துல யோசிக்கவே இல்ல. அடுத்து 12 ஓவர் எவ்வளவு ரன் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் 68 ரன். நான் லாஸ்டா ஒரு 2 வருஷமா இந்த பேட்ஸ்மேன்லாம் அதிகமா ஸ்கோர் பண்ணி கொஞ்சம் நியூஸ்லயோ இன்ஸ்டாகிராம் ஃபீட்லயோ வர ரெண்டே பேர்னா ஒன்னு 10 நிமிஷங்க, ரெண்டாவது சூரியவன்சி. 10 நிமிஷங்க எல்லா பேட்ஸ்மேன் ஸ்ரீலங்காக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஜெயசூர்யா மாதிரியோ இல்ல சங்ககாரா மாதிரியோ ஒரு சரியான சூப்பர் ஸ்டாரா உருவாயிட்டு இருக்காரு ஸ்ரீலங்காக்காக. கேட்ச் எங்கேயோ போயிட்டு இருந்த போல தாவி பிடிச்சிட்டு இருந்தேன். நானும் எங்கேயோ போயிட்டு இருந்த ball. ரிப்ளை பயங்கரமான பார்த்தேன். catch. என்ன வேற என்ன level பண்ணிட்டு catch. இருக்கான்? சரி போற தடுத்தான்னு பாக்குறேன் கேட்சுங்கிறானுங்க. என்னடா சொல்றீங்க? எப்படா அப்படி டைவ் அடிக்கிறீங்க? இல்ல அதுக்கு முன்னாடி தான் கையில விழுந்த கேட்ச் விட்டாரு 10 நிமிஷங்க. அதுக்கப்புறம் அன்னியின் படத்துல வந்த நான் தான் ரெமோ ஜோ நான் தான் அன்னியன் அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்ச் விட்டது நான் தான், இந்த கேட்ச் பிடிச்சது நான் தாங்கிற மாதிரி பயங்கரமான கேட்ச். வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு கங்காரு பிரியாணி போட்டாங்க ஸ்ரீலங்கா. கங்காரு பிரியாணி எப்படி இருந்ததுன்னு ஒரு ரெசிபி வீடியோ அப்புறம் ஒரு ரிவ்யூ வீடியோ தான் நீங்க பார்க்க போறோம். ஆஸ்திரேலியா ஃபைனலி வெளியே போயிட்டாங்க. ஹோப் நிறைய பேர் ஹைப் கொடுத்துருந்தாங்க. சீகா சேனல்ல சரி எல்லாத்துலயுமே செம ஹைப் ஆஸ்திரேலியாவுக்கு. பாகிஸ்தானுக்கு நேற்று கொடுத்த ஹைப் மாதிரியே இன்னைக்கு புஷ்ன்னு போயிருச்சு. என்ன ஆச்சு மேட்ச் ஃபுல் அனாலிசிஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. என்ன ஆச்சு மேட்ச் இன்னைக்கு சொல்லுங்க. எங்க மிஸ் பண்ணாங்க ஆஸ்திரேலியா இன்னைக்கு? ஒரே ஒருத்தர் உள்ள வரல. கிரீன் அவுட் ஆஃப் ஃபார்ம். நம்ம பாகிஸ்தான் சீரீஸ்ல இருந்து பாத்துட்டு வரோம். வந்து அவர் பேட்ல படவே மாட்டேன். 28 கோடி வேஸ்டா? அது விடுங்க, இன்னைக்கு பத்திரினா அவர் அவ்வளவுதான். கேகேஆர் முடிஞ்சது. மண்ணை போட்டு மூடுங்க அந்த மாதிரி. முஸ்தபிசரும் கிடையாது, 18 பதிரனாவும் கிடையாது. யாரதான்டா ரீப்ளேஸ்மெண்ட் எடுப்பீங்க? ஆவலோட எனக்கு கேகேஆர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வெளியே ஆளுமே இல்ல. ஆளுமே பெருசா ஆளு கிடையாது. ஆஸ்திரேலியா ஒரு கட்டத்துல டாமினேட் பொசிஷன்ல இருந்தாங்க. 8.3க்கு 108 0 விக்கெட். டிராவிஸ் ஹெட் ஒருத்த அவுட் ஆனாம்பா. அதுக்கப்புறம் அப்படியே சீட்டு கட்டுல கூட ஒரு கட்டு நம்ம பொறுமையா யோசிச்சு போடுவோம். ஆனா விக்கெட் விழுவுற இடத்துல யோசிக்கவே இல்ல. அடுத்து 12 ஓவர் எவ்வளவு ரன் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் 68 ரன். ஆல் அவுட் டீம். நான் ஒரு காலத்துல ஆஸ்திரேலியா டீம் எப்படி பார்த்திருக்கேன். மேட்ச்ல அடிக்கும் போதெல்லாம் 77க்கு 8 விக்கெட். அதுல இருந்து மேட்ச்ல கொண்டு போய் விட்டா 300 ரன் அடிச்சு சேசிங் பண்ணான். அது மாதிரி ஆஸ்திரேலியா டீமை பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆஸ்திரேலியா டீமை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. ஸ்டூனிஸ்க்கு படல, மேட்ச்லுக்கு பேட்ல படல, பட்டுச்சு. ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச் 10 நிமிஷம். அப்பா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்சஸ் இன் ஹிஸ்டரி, கிரிக்கெட் ஹிஸ்டரி. பயங்கரமான கேட்ச். எங்கேயோ போயிட்டு இருந்த போல தாவி பிடிச்சிட்டு இருந்தேன். நானும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சரி போற தடுத்தான்னு பாக்குறேன் கேட்சுங்கிறானுங்க. என்னடா சொல்றீங்க? எப்படா அப்படி டைவ் அடிக்கிறீங்க? இல்ல அதுக்கு முன்னாடிதான் கையில விழுந்த கேட்ச் விட்டாரு 10 நிமிஷங்க. அதுக்கப்புறம் அன்னியின் படத்துல வந்த நான் தான் ரெமோ ஜோ நான் தான் அன்னியன் அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்ச் விட்டது நான் தான், இந்த கேட்ச் பிடிச்சது நான் தாங்கிற மாதிரி பயங்கரமான கேட்ச். மேட்ச் அங்கேயே முடிச்சு போச்சு. பவர் பிளே இல்லங்க, விக்கெட் ஒரே விக்கெட் தான் விட்டாங்க. அப்புறமேட்டு குசால் மெண்டிஸ் கொஞ்சம் அப்படியே 50 அடிச்சாரு. அப்புறமேட்டு 10 நிமிஷம் செஞ்சுரி அடிச்சு மேட்ச முடிச்சு விட்டு போயிட்டாரு. 2 ஓவர் ஸ்பேர் அடிச்சிட்டாங்க 180 ரன். அதான் 10ஆம் நம்பர் ஆளு ஒரு 0 சேர்த்தி போட்டு 100 அடிச்சிருக்கான் இன்னைக்கு 10 நிமிஷங்க. அவரை பத்தி பேசுங்க. இல்ல அந்த பையன் என்ன மாதிரி ஆடினாரு? இல்ல அந்த பையன் ஏதோ இருக்கு. நம்மளுமே நம்ம ஏலம் எடுத்திருக்கோம். நம்ம இதுக்கும் ஆட போறாரு. இல்லை அந்த பையன் அந்த டீமே மோசமாடிட்டு இருக்கும்போது இந்த பையன் மட்டும் தனியாக ஆடிட்டு இருந்தான். நம்ம ஸ்ரீலங்கா ரிவ்யூவிலே சொன்னோம் 10 நிசங்கா ஒரு பொழக்க போகிறாரு. அவங்க டீமே 10 நிசங்கா நம்பி தான் இருக்குன்னு. அது மாதிரி நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டாரு. என் டீம் என்ன நம்பி இருக்குங்கிற மாதிரி ஒரு செஞ்சுரி, அழகாக செஞ்சுரி. அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் கூட அடிக்கிறதெல்லாம் பெஸ்ட் நாக்கு இன்னைக்கு. அதுவும் இல்லாமல் அந்த கேட்சு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எப்படிரா பிடிச்சி அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கேட்சு. நானும் ரிப்ளை பார்த்துட்டே இருக்கேன். ஸ்ரீலங்கா ஸ்பைடர்மேன். நானும் ரிப்ளை பார்த்த பால் எங்க போகுது, என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன கேட்சா அப்படின்னு. நான் லாஸ்டா ஒரு 2 வருஷமா இந்த பேட்ஸ்மேன்லாம் அதிகமா ஸ்கோர் பண்ணி கொஞ்சம் நியூஸ்லயோ இன்ஸ்டாகிராம் ஃபீட்லயோ வர ரெண்டே பேர்னா ஒன்னு 10 நிமிஷங்க, ரெண்டாவது சூரியவன்சி. 10 நிமிஷங்க எல்லா பேட்ஸ்மேன் ஸ்ரீலங்காக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஜெயசூர்யா மாதிரியோ
இல்ல சங்ககாரா மாதிரியோ ஒரு சரியான சூப்பர் ஸ்டாரா உருவாயிட்டு இருக்காரு ஸ்ரீலங்காக்காக. இப்போ இன்னைக்கு அதோட குஷால் மெண்டிஸோட இன்னிங்ஸ் மறக்க முடியாது. ஏன்னா போன வருஷம் ஜிடிக்குமே சூப்பரா விளையாண்டாரு. ஒரு 2 மேட்ச் தான் ரீப்ளேஸ்மெண்டா விளையாண்டாரு, ரெண்டுமே நல்லா விளையாண்டாரு. இந்த மேட்சுமே சூப்பரா விளையாண்டு ஒரு 50 கொடுத்தாரு. நான் தான் 10 நிசங்கா ஸ்ரீலங்கா டீம்ல வந்து 10 நிசங்கான்னு அடிக்கடி சொல்லுவேன். 10 பேர் நிசங்காவே தான் ஆடணும் அப்படின்ட்டு. நிசங்கா வந்து தில்சன், சங்ககாரா இவங்கெல்லாம் போனது, ஜெயவர்தன் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த டீம்ல ஒரு வேக்கட் இருந்துகிட்டே இருந்துச்சு. 10 நிசங்கா வந்து டெபு பண்ணி ஆடுறவர்களுமே ஒரு வேக்கட், பயங்கரமான வேக்கட் இருந்துச்சு. யா என்னமோ பண்ணி பார்த்தாங்க. அப்படி அந்த பிளேயர் கொண்டு வந்தேன், இந்த பிளேயர் கொண்டு வந்தேன், யாருமே சக்சஸ் ஆகல. 10 நிசங்கா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி கொண்டு வந்தாங்க. அவர் அப்படியே பீக் ஆகி இப்ப கடைசி 2 வருஷமா பயங்கர பீக் ஃபார்ம்ல இருக்கிறாரு. பயங்கரமா ஆடிட்டு இருக்கிறாரு. இப்பதான் பக்கமா ஏசியா கப்ல இந்தியாவோட ஹர்ஷித் ராணாவை போட்டு பொலன்னு பொழந்தாரு. அன்னைக்கு ஒரு செஞ்சுரி, இன்னைக்கு ஒரு செஞ்சுரி மேல செஞ்சுரி அடிச்சிட்டு இருக்கிறாரு. குஷால் மெண்டிஸ் செம்ம இன்னிங்ஸ் ஆனாரு. அப்புறமேட்டுக்கு குஷால் பெரேரா எதுக்கு என்னத்துக்கு அமில் மிஸ்ராவே நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாரு. அவரை கூப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் கொடுத்துட்டு நல்ல வேலை அடிச்சிட்டாங்க. அடிக்கலைன்னா அது ஒரு பேட் மூவ். அவர் நல்ல ஃபில்டருமே கிடையாது. என்ன இந்த மூவ் கொண்டு வந்தேன்னு தெரியல. அசரங்க இல்லைனாலும் ஹேமந்தா சூப்பரா பவுலிங் போட்டாரு. வழக்கம் போல இவரு தீக்ஷனா ஃபர்ஸ்ட் 3 ஓவர் அடி வாங்கினாலும் கடைசி ஓவர் டெத் ஓவர்ல 19வது ஓவர் போட்டு வெறும் 2 ரன் தான் கொடுத்தாரு. நானா ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். என்னடா பவுலிங் போடுற நீ? பயங்கரமா பவுலிங் போட்டாரு. சமீரும் வேற லெவல்ல பவுலிங் போட்டாரு. ஒரே ஒரு ப்ராப்ளம், பேக் அண்ட் டோர்னமெண்ட் சூப்பர் 8க்கு போயிட்டாங்க. இவரு வந்து பத்திரனா ஒரு இன்ஜுரி. அசரங்கா ஆல்ரெடி ரூல்ட் அவுட். அந்த பத்திரனாவோட பிளேஸ் வந்து எப்படி ஈடுகட்டி அந்த டீம் வந்து கரை சேர்க்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் ஒரே ஒரு பாசிபிள் சமீராவோட போயிட்டு இன்னொரு ஸ்பின்னர் உள்ள போட்டு ஆடுறேன் அப்படின்ட்டு போனாலும் போலாம். இல்லையா யார் அந்த ஒரு மதுசன் மட்டும் தான் வெளியே இருக்கிறாரு. எப்படி உள்ள கொண்டு வந்து அது ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். ஆஸ்திரேலியா டீம் பெருசா வெரி வெரி ஃபர்ஸ்ட். இல்ல அதுக்கு முன்னாடி இப்போ ஆஸ்திரேலியா டீமுக்கு நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், அவங்க மழை போல் நம்பியிருந்தது மேலே 2 விக்கெட் ஆனாலும் டிம் டேவிட்டை மழை போல் நம்பாங்க. அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சு, அதுலேருந்து ரிக்கவரி ஆனாரா என்னன்னு கூட தெரியல. திரும்பி மேட்ச்சில் போட்டு ஆடினாங்க. ஒரு மேட்ச் கூட அவருக்கு படல. ஜிம்பாவே மேட்ச் போட்டிருந்தா கூட ஜெயிச்சிருப்பாங்க. இந்த மேட்சுமே படல. இது ஒரு இன்ஜுரினாலே அவங்க டீம் பேட் கமின்ஸ் இல்லை, ஹெசில்வுட் இல்லை, இந்த மாதிரி இன்ஜுரினாலே இவங்க ஆஸ்திரேலியா இந்த நிலைமைக்கு போயிடுச்சா? இல்ல ஒரே நிமிஷம், நான் ஒரு கரெக்டான கேள்வி கேட்கறேன். சரி, இன்ஜுரி இல்ல, ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, எஸ்ஏல் விட்டு கம்மியன்ஸ் ஸ்டார்க்கு, நீங்க இந்த ஸ்ரீலங்கா ஒரு காலத்துல இதே தப்பு தான் பண்ணாங்க. லசித் மலிங்கா, குலசேகரா, திசாரா பெரேரா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேக்கப் இல்லாம இப்ப தத்தளிச்சுட்டு தான். இப்பதான் ஒருவேளை சமீரா, பத்திர்னா, இசான் மலிங்கா, அது மாதிரி இப்ப ஒரு எத்தனை வருஷம், ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 வருஷம் ஸ்ரீலங்கா வந்து டவுன்ஃபால் சந்திச்சுதான் இப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு டீமை கொண்டு வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு இன்ஜுரி, ரீப்ளேஸ்மெண்ட் கூட ஆள் இல்ல. நல்ல பிளேயர். நம்ம பும்ரா ரீப்ளேஸ்மெண்ட்னா சம்மி கொண்டு வரும், சம்மிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னா பிரசித் கிருஷ்ணா கொண்டு வரும், பிரசித் கிருஷ்ணா ரீப்ளேஸ்மெண்ட்னா சிராஜ் கொண்டு வரும். நம்ம ஏகப்பட்ட ரீப்ளேஸ்மெண்ட். அதுவும் பும்ரா அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அவரோட சைனா வெர்ஷன் மாதிரி ஒரு பிளேயர் நம்ம கொண்டு வரணும். அவங்களுக்கு சைனா வெர்ஷன் மாதிரி கூட பிளேயர் இல்லையே. ஏன் அந்த இப்போ கொண்டு வரணும்ல. இன்னைக்கு ஒஸ்டா தான் ஆடினாங்க ஆஸ்திரேலியா. ஆனா இப்போ ஸ்ரீலங்கா வந்து சூப்பர் எயிட்ஸ்குள்ள இனிமே வந்துட்டாங்க. இப்போ ஆனா இதுக்கு மேல அவங்களோட பேஸ் பவுலிங்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. பெருசா குவாலிட்டியா ரீப்ளேஸ்மெண்ட், நல்ல ஃபார்ம்ல இருக்க ரீப்ளேஸ்மெண்ட் சமீரா தவிர யாருமே தெரியல. இப்போ உங்களுக்கு எல்லாமே 4 ஸ்பின்னர் ஆட போறீங்களா ஒரு பேசரோட? நுவன் துஷாரா ஆடுவாரு. ஆனா எந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காரு என்னன்னு தெரியல. இன்ஜுரி வெளியே வேற ஆப்ஷன் இல்ல. இல்ல தில்சன் மதுசங்கா அவர் ஏன் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா தில்சன் மதுசங்கா ஸ்ரீலங்கா கண்டிஷன்ல சூப்பரா போடுவாங்க. இல்லை நம்ம பேசுகிறோம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிற மாதிரி பதிரானா இதுக்கு முன்னாடி மேட்ச்லேயும் ஒன்றும் பெருசாலாம் பண்ணல. சின்ன டீமை தான் பயமுறுத்திட்டு இருந்தார். நீங்கள் என்னமோ தான் பெருசாக பதிரானாங்கிறீங்க. இந்த இல்ல ஸ்ரீலங்காக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இஸ்டான் மலிங்கா வந்து டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி அந்த பாகிஸ்தான் சீரீஸ்ல இன்ஜுரி ஆயிட்டாரு. அதுதான் மெயின் ப்ராப்ளம். அவர் ஒரு மேட்ச்சில் தான் அடி வாங்கினாரு. அடுத்த மேட்ச் இன்ஜுரி வேற ஆயிட்டாரு. ஆனால் அவர் இருந்திருந்தாருன்னா நீங்கள் இப்பயுமே எனக்கு ஒன்றும் பதிரானா நீங்கள் நினைக்கும் இம்பாக்ட்லாம் அவ்வளோ ஒன்றும் கிரியேட்லாம் பண்ணல. நீங்கள் தான் ஒரு பேர் வேணும் அப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனால் அவர் போட்டாலும் அதே 4 ஓவர் 41 கொடுக்குறாரு, ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஒரு மேட்சை என்னமோ தான் நல்லா போட்டாரு, அதுவும் சின்ன டீம் கூட. இன்னைக்கே பாருங்க, அவர் 4 பால் தான் போட்டாரு. அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமுக்கிட்டே 180 கொண்டு வந்துட்டாங்க. ஓரளவு
ஒரு மெயின் பவுலரே ஆடல, ஆனால் 180 இருக்கிற பவுலர்ஸ் வச்சு போட்டாங்க. நாளைக்கு ஒரு நல்ல பவுலரே எடுத்துட்டு வந்தா கூட அவங்க சமாளிச்சுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னும் கொஞ்சம் பேட்டிங் ஹெவியாக போவாங்க, ஆல்ரவுண்டர்ஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்து. ஏன்னா ஸ்ரீலங்கா பிச்சுங்கிற போது அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்குலாம் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸ்ரீலங்கானா இப்போ எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் மூவ் ஃபார்வேர்டில் இருக்காங்க. ஏன்னா ஜிம்பாவேவும் ஸ்ரீலங்கா டீம்ல வெல் பேலன்ஸ்டா இருக்கு. நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன். ராஜேஷ்குமாரோட மர்ம நாவல் மாதிரி அந்த 8.1 ஓவர்ல இருந்து 108 0 விக்கெட், அதுக்கு 20வது ஓவர்ல வரல 181க்கு ஆல் அவுட். அது எப்படி சாத்தியம்? அது மட்டும் எனக்கு அந்த மர்மம் வந்து புரியவே மாட்டேங்குது. அது எப்படி அந்த சயின்ஸை மட்டும் எனக்கு புரியலைங்க. இல்லை, அது மேட்ச் ப்ரெஷர் தான். 200 வேணும்னு எதிர்பார்த்துருக்காங்க. அடிக்க போலாம். அது 8 ஓவர்ல 108 ரன் 110 ரன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்க தட்டி தட்டி அடிந்தாலே சூசாட்ட 230 அடிச்சிருந்துருக்கலாமே. போயிருக்கலாமே. அவங்க என்ன இன்னைக்கு ஒரு 220 போட்டோம்னா நாம தான் ஸ்கோர் எங்க பார்த்துருப்போம். பாயிண்ட்ஸ் அதிகமா வேணும், ஜிம்பாவேட்ட வேற தோத்துருக்கோம், ரன் ரேட் வேற வேணும்னு போயிருக்காங்க. அங்கதான் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு மிச்சம் நீ சொல்ற மாதிரி பேட்டில யாருக்குமே படலையே. மேல ஹெட்டுக்கும் மிச்சல் மார்க்ஸுக்கும் பட்டது தவிர மற்ற யாருக்குமே படலையே. சுத்திட்டு தானே கிடந்தாங்க. கிரீன் மேல அந்த பாசிட்டிவ் கிரீன் வந்து 7 பாலுக்கு 3 ரன். எந்த அந்த நீ சொல்ற அந்த பாலுக்கு பால் அடிச்சிருந்தாவே இன்னும் மேட்ச் கையில இருந்துக்குமே. இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். டிராவிஸ் கிட்ட ரொம்பவும் டிபெண்ட் பண்ணிருக்காங்களா ஆஸ்திரேலியா டீம்? கடைசி ஒரு 3-4 வருஷத்துல டிராவிஸ் கிட்ட அடிச்சா மட்டும்தான் ஆஸ்திரேலியா வின்னு. டிராவிஸ் கிட்ட ஃபெயிலியர் ஆயிட்டான். அவரோட ஃபெயிலியர் ரேஷியோ கம்மி. அதனால வந்து ஆஸ்திரேலியா தப்பிச்சுட்டு இருந்தாங்க. அவரோட ஃபெயிலியர் ரேஷியோ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் அவுட்ல இருக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டிட்டோரேட் ஆகுறாரு. ஃபார்ம்ல இல்ல, அடிக்காம போற நேரத்துல ஆஸ்திரேலியா ரொம்ப மாட்டுறாங்க. அவர் இருக்கிறவர்களும் ஸ்ரீலங்கா பவுலர்ஸுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே கொலாப்ஸ்னா கொலாப்ஸ், உங்கூட்டு கொலாப்ஸ்ல எங்கூட்டு கொலாப்ஸ் எல்லாம் பயங்கரமான கொலாப்ஸ். இது மாதிரி கொலாப்ஸ் நான் என் வாழ்க்கையில பார்த்தது கிடையாது. இல்ல ரொம்ப ஹெட்டை வந்து ரொம்பவுமே நம்புறாங்க. நீங்க ஆஷஸ் சீரீஸ்லயும் பாத்தீங்கன்னா ஹெட்டு தான் அடிச்சு கொடுத்து ஜெயிக்க வச்சாரு. அதனால ஹெட்டை வந்து செம டிஃபென்சியா இருக்காங்க. உங்களுக்கு வெளியே ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பெருசா ஆப்ஷன் இல்ல. ஃபேசர் மேக்கர் ட்ரை பண்ணாங்க, ஃபேசர் மேக்கர் அவுட் ஆஃப் ஃபார்ம். அப்புறம் கான்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணாங்க, கான்ஸ்டர்ஸும் சரியா ஆடல, பெர்ஃபார்ம் பண்ணல. உங்களுக்கு வெளியே ஆப்ஷனே பெருசா இல்லையோ, உங்க டொமஸ்டிக்லயே பெருசா ஆப்ஷன் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது ஆஸ்திரேலியா பார்த்தா. இல்ல நீங்க எல்லாம் ஒண்ணு மறந்துட்டீங்க. அவங்க விளையாடுறதெல்லாம் ஸ்ரீலங்கா பிச்சில். நம்ம இந்தியா பிச்சில் இருந்த கதையே வேறையா இருந்திருக்கும். இப்போ நம்மளையே ஸ்ரீலங்கா பிச்சில் ஆட சொல்லியிருந்தாலும் நம்மளோட இதுவும் இதே பொட்டன்ஷியல் நம்ம அபிஷேக் டிபெண்ட் பண்ணுதான். சொல்லுங்க. இல்ல இதுல நீங்க கொழும்புல ஆடிந்தா வேற. இன்னைக்கு பல்லையில செம்ம பேட்டிங் பிச்சு. இந்த பேட்டிங் பிச்சுல சொதப்படுறதுக்காக ஆஸ்திரேலியா பேட்டிங் கொலாப்ஸ் தான் காரணம். நல்லா விளையாடிட்டு இந்த மேட்ரன்ஸ வெளியே உட்கார வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு ஒரு கூப்பர் காலின்னு ஒரு லெப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன், அவன் ஹிட்டரும் கிடையாது. அவன் தட்டி 30 40 ரன் அடிக்கிறவன். எல்லாம் ஹேமந்தா, காமிந்து மெண்டிஸ், துணித்தொழிலாக 2 பேர் வந்து லெப்ட் ஆர்ம்ல பவுலிங் போறீங்க, ஒரு லெக் ஸ்பின்னர். நீ ரைட் ஹேண்டராவே இறக்கிட்டு இருக்கிற. ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு மூல இருந்து தான் யோசிச்சுதா கூப்பர் காலனியே முன்னாடி இறக்கி விட்டுருந்தா அவன் கண்டிப்பா சொல்றேன் கடைசி நேரத்துல வந்ததுனால தான் அடி சுத்தி போய் அவுட் ஆனா. முன்னாடி இறங்கி இருந்தானா அவன் 30 40 ரன் தேத்தி ஆஸ்திரேலியா ஒரு 220 230 ரன் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. கடைசியா மேட்ச் ஸ்டோயினிஸ் அப்படி இப்படின்னு அடிச்சுதா கூட 220 ரன் வந்திருக்கும். ஸ்ட்ராட்டஜியே ரொம்ப பூவரு. நீ கூப்பர் காலனி வந்து 8வது இடத்துல இறக்கி விட்டு நீ ஒரு பிரோஜனமும் கிடையாது. இல்ல நீங்க இது வந்து சொல்லிட்டு இருக்கீங்க பயங்கர. நீ ஸ்குவாட்லயே பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. மேட்ச் உள்ள போட்டு அடுத்தவங்க உள்ள சொன்ன மாதிரி மிச்சல் மார்க்ஸ் திடீர்னு இன்ஜுரி அப்டேட் கொடுக்குறாங்க. ஒரு டீம் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப சேஞ்செல்லாம் பண்ணால் அவங்க ஸ்ட்ராட்டஜி மாறிக்கிட்டே இருக்கும். அது வேர்ல்டு கப் மாதிரி ஒரு இதுக்கு ஒரே ஸ்குவாட். தோனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்குவாடோட எந்த பிச்சாக இருந்தாலும் ஒரே ஸ்குவாடோட தான் போவார். அந்த ஸ்ட்ராட்டஜியில் இவங்க ஒரு மேட்ச்சுக்கு 4 இன்னைக்கு மட்டும் எத்தனை சேஞ்ச் திரும்ப பண்ணியிருக்காங்க? 4 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி 4 சேஞ்ச் 3 சேஞ்ச் ஒரு மேட்ச்சுக்கு எப்படி 3 சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்ப? மேத்யூ ரென்ஸ் நல்லா விளையாண்ட பிளேயரை இறக்கியிருக்காங்க. அதுதான் மக்கட்டி பாகிஸ்தான் தான் மக்கட்டின்னு பார்த்தா இவங்க அதுக்கு மேல மக்கட்டி இருக்காங்க. இல்ல மேட்ரன்ஸ் ஒழுங்கா அடிச்சுன்னா அப்பனா வெளியே உட்கார என்னதான். என்னன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இந்த வேர்ல்டு கப் வந்து ஏன்னா இன்ஜுரி வேர்ல்டு கப்பா ஆயிப்போச்சு. 4-5 பேரோட இன்ஜுரி, அவங்க ஸ்ட்ராட்டஜி கொலாப்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத காரணத்தினால இந்த வேர்ல்டு கப்பே சொதப்பி இப்ப எலிமினேட்டே ஆயிட்டாங்க. சரி ஓகே, எனிவே இந்தியா வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆயிட்டாங்கல்ல குவாலிஃபை? இன்னைக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆயிடுச்சு.
வெஸ்ட் இன்னும் இண்டீஸ் குவாலிஃபை, இந்தியா குவாலிஃபை, இங்கிலாந்து qualify ஸ்ரீலங்கா நினைக்கிறேன். குவாலிஃபை ஆயிருச்சு. இங்கிலாந்து குவாலிஃபை, ஆமா. இங்கிலாந்து இன்னும் வேற யார் குவாலிஃபை வருவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க நீங்க? ஜிம்பாப்வே, பாகிஸ்தான் விட்டுட்டீங்க. பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆயிரும். பிபிஏ கிட்ட ஜெயிக்கணுமே. நமீபியாட்ட தோத்துட்டால் முடிஞ்சது. யுஎஸ்ஏ உள்ள, யுஎஸ்ஏ உள்ள, ஆமா. நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா உள்ள. அதுல நியூசிலாந்து நியூசிலாந்து சவுத் சவுத் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா அது இன்னும் அந்த குரூப்ல இன்னும் குவாலிஃபை வரல யாரும். அது இல்ல, பாப்போம். என்ன தப்பா நினைச்ச கூடாது வியூவர்ஸ். நான் வந்து ஆஸ்திரேலியா உங்களுக்கு அடி கிடைச்சுன்னா சூப்பர் 8ல ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் வந்தா நமக்கு பாக்கறதுக்கே நல்லா இருந்திருக்கும். அதான் ரொம்ப வருத்தத்துல பேசிட்டேன். இல்ல சென்னையில பாத்துட்டீங்கன்னா இப்ப மேட்ச் இருக்கு. ஜிம்பாப்வேவா ஸ்ரீலங்காவா? ஜிம்பாப்வேவோட ஸோ போச்சுடா. ஆஸ்திரேலியா வரும்னு நினைச்சேன். நீங்க மேட்ச் வச்சுன்னா ஆஸ்திரேலியா அங்க நம்ம கூட மேட்ச். நான் அப்படித்தான் நினைச்சேன். டிக்கெட் புக் பண்ணலாம் போலான்னு நினைச்சிட்டேன். ஜிம்பாப்வேனா அது ரொம்ப ஒன் சைடு மேட்ச் சொல்ல முடியாது. ஆனா சிக்கந்தரா அதுல வேற Batting pitchers ல இல்ல ஜிம்பாப்வேல ஒரே ஒரு பிரச்சனை தான். ராசா இருக்கான், அவன் மட்டும்தான். அவன் திடீர்னு நம்ம சேசிங்கும் போது ஒரு 30 ரன் வேகமா அடிக்கிற ஆள் அவன். டக்கு டக்குன்னு இங்க. ஆனா நம்ம ஸ்பின்னை வச்சு அவனா ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இந்த மேட்ச் என்ன ஸ்ரீலங்கா ஜெயிச்சது. Okay, ஸ்ரீலங்கா வந்து சந்தோஷமா இருப்பீங்க.